ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசினுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் அந்த மெடிசினுடைய நேமை டைப் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். மொமிட்டாசோல் ஃபியூரேட் ப்ளஸ் ஃபுசிடிக் ஆசிட் க்ரீம். இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இது எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல இது எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, இல்லை எடுத்துக்கும் போது யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்னதை தெரிஞ்சுப்போம். இன்ஃபெக்டட் எசிமியா, தொற்றுடன் கூடிய எசிமியா கண்ட்ரோல் பண்ணவும், அட்டோபிக் டெர்மட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்ட்ரோல் பண்ணவும், கான்டாக்ட் டெர்மட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளை கண்ட்ரோல் பண்ணவும், சீபோரிக் டெர்மசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சில நிலைகளை கண்ட்ரோல் பண்ணவும், ஸ்கின் ரெட்னஸை கண்ட்ரோல் பண்ணவும், அரிப்பு, வீக்கம் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளை குறைக்கவும், ஸ்கின் நோய்களை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த மருந்து பயன்படுது. அரிப்பை விரைவாக குறைக்கவும், ஸ்கின் ரெட்னஸ் மற்றும் வீக்கத்தை குறைக்கவும், பாக்டீரியா தொற்றை கண்ட்ரோல் பண்ணவும், ஸ்கின் எரிச்சல் மற்றும் அசௌகரியத்தை குறைக்கவும் இந்த மருந்து பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து, இந்த மருந்தை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இது எப்படி வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுப்போம். இதுல மொமிட்டாசோல் ஃபியூரேட் மருந்து இருக்கு. இது ஒரு ஸ்டெராய்டு மருந்தாகும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய புரோஸ்டாகிளாண்டிஸ் மற்றும் லியூகோட்ரைனிஸ் சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களுடைய உற்பத்தியை உடம்புல குறைக்குது. ஸோ இதனால அரிப்பு குறைகிறது, ஸ்கின் சிவந்து போதல் மற்றும் ஸ்கின் வீக்கம் குறைகிறது. அடுத்து, இதுல ஃபுசிடிக் ஆசிட் இருக்கிறதுனால பாக்டீரியாக்களின் புரோட்டீன் சிந்தசிஸை இது தடுக்குது. ஸோ இதனால பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சி மற்றும் பெருகுவதை இதை தடை பண்ணுது. அதனால பாக்டீரியாக்கள் அழிந்து ஸ்கின்னை பாதுகாக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தக்கூடிய முறை, இதை தெரிஞ்சுக்கலாம். பாதிக்கப்பட்ட பகுதியை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அந்த இடம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சிறிதளவு கிரீம் எடுத்து மெல்லிய அடுக்கா தடவி விடுங்க. பிறகு கைகளை நல்லா சுத்தமா கழுவுங்க. இந்த கிரீமை ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை இதை பயன்படுத்தலாம். பொதுவா 5 to 14 நாட்களுக்கு மேல தொடர்ந்து பயன்படுத்த கூடாது இந்த மருந்து. அடுத்து, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். எரிச்சல், அரிப்பு, ஸ்கின் சிவந்து போதல், ஸ்கின் ட்ரைனஸ் மற்றும் லேசான பர்னிங் சென்சேஷன், எரிச்சலான உணர்வு, இவையெல்லாம் இந்த மருந்துடைய பொதுவான பக்க விளைவுகள். அடுத்து, நீண்ட காலம் இந்த மருந்தை பயன்படுத்திங்கன்னா என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஸ்டெராய்டு மருந்து இருக்கிறதுனால ஸ்கின்னு திக்னஸ் கம்மியாகி தின்னாயிடும், மெல்லிதா ஸ்கின் மாறிடும். அதே போல் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஏற்படும். ஸ்கின்ல கலர் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முகப்பரு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்டெராய்டு டிபெண்டன்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மருந்தை யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகப்பரு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, வைரல் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டவங்க, திறந்த காயம் மற்றும் டாக்டருடைய அட்வைஸ் எல்லாமே இந்த மருந்தை நீண்ட காலம் ஃபேஸ்ல முகத்துல பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதுல ஸ்டெராய்டு இருக்கிறதுனால டாக்டருடைய அட்வைஸ் கம்பல்சரியா தேவை. இந்த மருந்து பாக்டீரியல் தொற்றுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய பயன்படும். இதே போல உங்களுக்கு வேற ஏதாவது மருந்தினுடைய டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்க. நான் அதுக்கு உண்டான வீடியோ போஸ்ட் பண்றேன், நீங்க பாருங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்துடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, இது எப்படி பயன்படுத்தணும் என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.